guys. So next, let us see some problems. Three-phase induction machines வந்து கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. I hope you all understand all logics, right? So problem solve பண்றதுக்கு முன்னாடி லெக்சரோட நோட்ஸ் ஒரு டைம் ஃபுல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இங்க சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸ் வச்சு மட்டும் கான்செப்ட் மட்டும் படிச்சிட்டு உங்களால எல்லா ப்ராப்ளத்தையும் क्वेश्चन வந்து கிராக் பண்ண முடியுமா அப்படினு கேட்டா ஸ்டார்டிங்ல கண்டிப்பா உங்களால முடியாது. ஏன் அப்படினா क्वेश्चंसல ஒவ்வொரு क्वेश्चनலயும் வந்து some tricks வந்து மறைஞ்சிருக்கும், right? So கான்செப்ட் வந்து தெளிவா கத்துக்கோங்க, பிராக்டீஸ் பண்ணுங்க. ஒரு 100 क्वेश्चंस வந்து மினிமம் நீங்க சால்வ் பண்ணிட்டே இருக்கணும் இண்டக்ஷன் மெஷின்ல மட்டும், ரைட்? அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு 100 क्वेश्चंसக்கு மேல நீங்க போக போக ஸ்லோவா வந்து உங்க மைண்ட் வந்து எப்படி கிராக் பண்றது அப்படிங்கறத கத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் தான் உங்களால எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். சும்மா ஒரு 10 or 15 क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணிட்டு நான் இண்டக்ஷன் மெஷினை ஃபுல்லா முடிச்சிட்டேன், கான்செப்ட் எல்லாமே கத்துக்கிட்டேன், ஆன்சர் வரல அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா வராது, ரைட்? சோ இட் will take some time practice. கான்செப்ட் எப்படி அப்ளை பண்றதுன்னு கத்துக்கோங்க. see நான் எப்படி அப்ளை பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரி தான் நீங்க எக்ஸாம்ல வர क्वेश्चனையும் அப்ளை பண்ணனும். you have to think logically, think பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும், right? let us see the first question. actually இந்த क्वेश्चन என்ன கேட்டிருந்தாங்க அப்படினா a prime mover drives a 6-pole 3-phase induction frequency converter. The converter is connected to 60 Hz 3-phase supply on the primary. If the prime mover speed is 3000 rpm, the frequency of the possible outputs from the converter are dash, right? First of all, நீங்க என்ன சொல்லிருக்காங்க, ஒரு prime mover இருக்கு, ஒரு induction frequency converter இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் கப்பல் பண்ணிருக்காங்க. prime mover அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ், ரைட்? அது வந்து என்ன ஆகுதுன்னா பிசிக்கலா ரொட்டேட் ஆகும். அது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இண்டக்ஷன் frequency கன்வெர்ட்டர் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படினா பிசிக்கல் பாடி ரொட்டேஷன், தட் இஸ் கால்ட் ரோட்டார், கரெக்ட்டா? ரோட்டார் கூட தான் அப்ப கப்பல் பண்ணிருக்காங்க. அப்ப ரோட்டாரோட ஷாஃப்ட் வந்து பிரைம் மூவர்ல கப்பல் பண்ணி ரன் பண்ண விட்டுருக்காங்க, ரைட்? அப்படி ரன் பண்ணும்போது அது எவ்வளவு ஸ்பீட்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படினா 3000 rpm. from this I can say there is a induction converter. அதோட ரோட்டார் வந்து யார் கூட கப்பல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படினா that is prime mover. okay, so prime mover கூட கப்பல் பண்ணும்போது இது எவ்வளவு ஸ்பீட்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படினா 3000 rpm, right? so I can say that is called rotor speed of the induction frequency converter. next frequency converter அப்படி ஏன் இதுக்கு நேம் வச்சிருக்காங்கன்னா நம்ம இண்டக்ஷன் மெஷின் வந்து நம்ம frequency converter னு சொல்லலாம். why? நமக்கு என்ன தெரியும், ரோட்டாரோட frequency will become slip times of supply frequency, right? induction machine வந்து ஸ்டார்டிங்ல ரோட்டாரோட இருக்க frequency supply frequency same, that we all know. but under running condition rotor frequency will become slip times of supply frequency. நான் என்ன சொன்னேன், ரோட்டாரோட frequency usually lies between 1 to 3 Hz, correct? that is the range. whereas the supply frequency is how much? 50 Hz. so based on the value of slip on the rotor side your frequency will become only 1 to 3 Hz. அப்படினா என்ன அர்த்தம், where frequency is converted to 50 to 1 to 3 Hz, that is called variable frequency converter, that is called induction frequency converter, right? okay, அப்ப induction frequency converter அப்படினா induction machine, first conversion. அடுத்ததா क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ரோட்டாரோட ஸ்பீட் வந்து கொடுத்துட்டாங்க and synchronous speed கொடுத்துட்டாங்க பாருங்க, ns synchronous speed அப்படிங்கிறது 120 f by p, we all know, right? so that is 120 into frequency of the supply is given, that is 60 Hz divided by number of poles எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 6 pole induction converter. அப்ப இது 6 இத ரெடியூஸ் பண்ணுங்க, you will get 1200 rpm. okay fine. அப்ப क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினா synchronous speed of the induction frequency converter கொடுத்துட்டாங்க, கரெக்ட்டா? அதே மாதிரி rotor speed of the frequency converter கொடுத்தாச்சு, 3000 rpm 1200 rpm, right? okay fine. அப்ப இந்த கேஸ்ல இருக்கோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படினா இந்த மாதிரி இருக்க ஒரு இண்டக்ஷன் frequency கன்வெர்ட்டர்ல பாசிபிள் அவுட்புட் frequency வந்து என்னவா இருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் ரெண்டு frequency வந்திருக்கு. அப்பனா வாட் இஸ் தி கன்க்ளூஷன், இந்த மெஷினை வந்து ரெண்டு மோட்ல வந்து ஆபரேட் பண்ணிருக்காங்க, ரெண்டு மோட்லயும் they are getting two different frequency. okay fine. first we all know induction machine வந்து நம்ம 3 modes ல ஆபரேட் பண்றோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி induction mode can be operated in motoring mode, generating mode, braking mode, right? motoring mode நம்ம என்ன பார்த்தோம், slip is lies between 0 to 1. in generating mode slip is going to be less than 0. in braking mode slip is going to be greater than 1, right? so these are three modes. அப்ப இந்த 3 modes ல ஏதோ 2 modes வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால தான் 2 different frequency வந்து ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க, right? அப்ப இந்த modes வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணனும். இப்போ modes வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், that is very simple. always while finding the mode of the operation நம்ம என்ன பண்ணுவோம், we are keeping our attention on the slip, right? so நமக்கு என்ன தெரியும், in case of motoring mode and generating mode slip வந்து எப்படி இருக்கும் அப்படினா that is it can be defined as ns minus nr by ns. சிம்பிளா நம்ம இத வச்சு டிஃபைன் பண்ணிடலாம். இது யாருக்கு அப்படினா motoring mode ல generating mode. when we are moving on to the braking mode ல போகும்போது ஸ்லிப்புக்கு நான் என்ன ஃபார்முலா டிஃபைன் பண்ணிருந்தேன், ns plus nr by ns. அதாவது synchronous speed ரோட்டாரோட ஸ்பீட் வந்து ஆட் ஆகும், இதுல synchronous speed ரோட்டாரோட ஸ்பீட் வந்து என்ன ஆகும், சப்ட்ராக்ட் ஆகும். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், in induction machine rotor will rotate at rotating, that is nr speed வந்து rotate ஆகும்,
ரோட்டாரை சுத்தி ஒரு ஃபீல்ட் வந்து டெவலப் ஆகுது இல்லையா, that is called synchronous field ns. ரோட்டாரோட RMF rotating magnetic field இருக்கு இல்லையா, அது ரொட்டேட் ஆகிற ஸ்பீடு தான் வந்து இந்த ns. அதே மாதிரி ஸ்டேட்டர்லயும் ஒரு ஃபீல்ட் வந்து டெவலப் ஆகும், that is also what, that is also synchronous field, that is rotating magnetic field of the stator and rotating magnetic field of the rotor remains same. ரெண்டுமே synchronous field தான் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படி நான் சொல்லிருக்கேன். ஆனா ரோட்டார் வந்து nr ஸ்பீட்ல வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, up to now everything is perfect. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா see மோட்டார் வந்து எந்த மோட்ல இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா I will take these two speed, right? Actually இங்க ரோட்டாரோட ஸ்பீட் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, 3000 rpm. synchronous speed வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க, 1200 rpm. ஜெனரலா இப்போ நாம என்ன பண்றோம் அப்படினா see I will take two cases. இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படினா the value of nr is directly I can say greater than the value of ns. That is case number 1, right? இப்போ ரெண்டு பேரோட வேல்யூ வந்து nr வேல்யூ வந்து greater than ns இருக்கு அப்படினா அந்த கேஸ்ல வந்து மோட்டார் வந்து என்ன ஆகும், இத அப்படியே எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ns nr, since ns is how much, 1200 rpm, nr is 3000 rpm, அப்ப இதோட வேல்யூ என்ன வரும், நெகட்டிவ்ல வரும். That is called generating mode. Case number 2 ல ரெண்டுத்தையும் நாம ஆட் பண்ணனும். Adding 3000 plus 1200 become 4400 rpm, that is greater than 1. I can say greater than 1. This mode is called braking mode. Okay, fine. இது எப்படி நம்ம டைரக்ட்டா இங்க இருந்து predict பண்ண முடியும் அப்படினு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கன்வர்ஷன் இருக்கு. See, இப்போ இந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேக்குறாங்க அப்படினா you have to identify. நமக்கு என்ன தேவை அப்படினா variable frequency தான வேணும். இந்த variable frequency நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னு பாருங்க. I will take. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம் அப்படினா என்னோட rotating magnetic field இருக்கு இல்லையா, அதாவது ரோட்டார்ல இருக்க rotating magnetic field வந்து synchronous speed ரன் ஆயிட்டு இருக்கு மைனஸ் ரோட்டாரோட ஸ்பீட் வந்து nr அப்படிங்கிற ஸ்பீட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, ரைட்? அப்ப நான் என்ன டிஃபைன் பண்றேன் அப்படினா my relative speed, அதாவது synchronous rotating magnetic field ஓட ஸ்பீட with respect to rotor speed வந்து நான் relative speed வந்து செக் பண்றேன். நம்ம relative speed அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, relative speed அப்படினா ரெண்டு ஸ்பீட் எடுத்துக்கிட்டா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க ரிலேட்டிவிட்டி நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ரோட்டாரோட rotating field ஸ்பீடையும் ரோட்டாருக்கு மேல ரொட்டேட் ஆயிட்டு இருக்க synchronous ஸ்பீடுக்கும் நடுவுல ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து நான் செக் பண்ணி பார்க்கறேன். அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படினா ns nr அப்படினு கிடைக்கும், ரைட்? சோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ns மைனஸ் இந்த ரோட்டாரோட ஸ்பீட் இருக்கு nr, இது நாம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், nr can be written as ns into 1 minus s. இது யாருக்கு அப்படினா that is general for motoring mode and generating mode. Clear? In case of braking mode, slip can be defined as what, ns plus nr by ns. இத ரெடியூஸ் பண்ணி அப்படினா என்ன வரும், ns by ns become 1 plus we can say nr by ns. From this I can say the value of nr is going to be the one that we pass பண்ணுங்க s minus 1 into ns அப்படினு வரும். That is in case of what, braking mode. அப்ப braking mode ல இதே ரோட்டார் ஸ்பீட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா ns into s minus 1 அப்படி டிஃபைன் பண்ணலாம். That is in case of braking mode, right? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா சோ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து நான் எடுத்துட்டேன். ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ns minus nr க்கு பதிலா ஃபர்ஸ்ட் கேஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ns into 1 minus s அப்படினு வரும். If you open up the bracket, it is going to be ns minus ns, minus into minus become plus ns into s னு வரும். It is getting cancelled. அப்ப இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து s times of ns அப்படினு வரும். இது நம்ம ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். ரிலேட்டிவ் ஸ்பீட் இத நான் கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நீங்க பிரேக்கிங் மோடோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதே தான் வரும். See that ns into s minus ns நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும், in such a case actually that is case number 1. relative speed அப்படிங்கிறது ns minus nr. ஏன் வந்து நான் இங்க மைனஸ் போட்டேன், why, because see actually இங்க மைனஸ் வந்து எப்போ வரும் அப்படினா when rotating magnetic field இந்த synchronous speed இருக்கு இதுவும் ரோட்டாரோட ஸ்பீடும் ஒரே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணா மைனஸ் வரும். சப்போஸ் if they are traveling in the opposite direction, see இந்த frequency கண்ட்ரோல்ல ரெண்டு கேसेस தான் வரும். one ரோட்டாரோட டைரக்ஷனும் synchronous speedum ஒரே டைரக்ஷன்ல ரன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படினா ns minus nr னு போடுறீங்க. ஆப்போசிட் கேஸ் வேற என்ன எழுதலாம் அப்படினா ns இத ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து என்ன வரும் அப்படினா ns plus nr அப்படினு வரும். இது எப்ப அப்படினா when rotating ரோட்டாரோட ஸ்பீடும் ரோட்டாரோட synchronous speed, அதாவது ரோட்டாருக்கு மேல டெவலப் ஆயிருக்க rotating magnetic field ரோட்டாரோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா ரன் ஆயிட்டு இருந்தது அப்படினா லைக் என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். in such a case again ns plus nr க்கு பதிலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும்போது you have to go with this case, right? அப்ப இத நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா திரும்ப என்ன வரும், ns into s minus ns, again ns getting cancelled out. once again I am getting s into ns. clear? I hope you all understand. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து நம்ம ரெண்டு வேளை டிஃபைன் பண்ணலாம். எப்படி டிஃபைன் பண்ணியாலும் நான் கன்வர்ஷன் வரும் s into ns அப்படினா வரும், ரைட்? ஓகே, இது எதுக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படினா see இந்த s into ns இருக்கு இல்லையா, இத நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படினா ns க்கு பதிலா I can substitute 120f by p
correct. From this it is become 120 by p into s into f can be defined as rotor frequency fr. We all know rotor frequency fr is how much? Slip times of frequency. அப்ப அந்த relative speed s into ns வந்து நான் என்ன சொல்லிக்கலாம் அப்படினா 120 t fr by p அப்படி சொல்லிக்கலாம். rotor frequency அப்படி சொல்லிக்கலாம், right? So the conclusion clear observe பண்ணுங்க. அப்ப இங்க ரெண்டு கேसेस வரப்போகுது. ஒன்னு வந்து மோட்டரிங் மோட் இல்ல பிரேக்கிங் ஜெனரேட்டிங் மோட்ல இருக்கலாம். செகண்ட் கேஸ் பிரேக்கிங் மோட்ல இருக்கலாம். சோ ரெண்டு கேஸ்லயுமே நான் பாசிட்டிவிட்டி கொண்டு வந்திருக்கேன். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரோட்டரும் ஒரே டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆச்சு அப்படினா they are being separated. In such a case slip is going to be what? It is lies in between. இந்த ரெண்டு ஜோனுக்குள்ள வரும். அது ஜெனரேட்டிங் மோடா இருக்கலாம் இல்ல பிரேக்கிங் மோட் சாரி மோட்டரிங் மோடா இருக்கலாம். செகண்ட் கேஸ் ஸ்லிப்போட வேல்யூ greater than 1 வரணும் அப்படினா ரெண்டு ஸ்பீட் வந்து ஒரே டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பாசிபிலிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஆப்போசிட்ல ரொட்டேட் ஆச்சு அப்படினா அந்த கேஸ் வந்து இந்த மோட் வந்து இருக்கும். எனிவே ரெண்டு கேஸ்லயும் வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம்? It can be written as 120 f by that is rotor frequency fr by p அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்லயே வந்து நம்ம ns க்கு பதிலா s into இந்த டோட்டல் டேர்ம் ரிமூவ் பண்ணிட்டு 120 fr by p அப்படி போட்டுக்கலாம். ஓகே ஃபைன். அவ்வளவுதான், क्वेश्चन இஸ் ஓவர். இப்போ என்ன கேக்குறாங்க அப்படினா சீல இந்த ஃபார்முலா வச்சு நான் இந்த ஸ்டெப் கொண்டு வந்திருக்கேன். இத டைரக்ட்டா பாருங்க. ns அப்படிங்கிறது சின்க்ரோனஸ் ஸ்பீட். இது क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. nஆவே எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 3000 rpm அப்படினு சொல்லிட்டாங்க. அப்ப நான் இத எப்படி சொல்லலாம்? see that ns minus nr நாலும் s into ns தான், or we can say இந்த ஸ்டெப்ல தான் இது வந்திருக்கு. இத நம்ம எப்படி சொல்லலாம்? 120 fr by p அப்படினே ரைட் பண்ணிக்கலாம், ரைட்? சோ கேஸ் நம்பர் 1 ns minus nr equal to this one, ns plus nr equal to this one, that is case 2. இப்போ ரெண்டு கேஸ் எடுத்து சால்வ் பண்ணா you will get the answer. Clear? Let me show you how we are getting the answer. அப்ப வேரியபிள் frequency driveல ரெண்டு மோட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த ரெண்டு மோடையுமே இப்ப நம்ம கொண்டு வந்தாச்சு, கரெக்ட்டா? அப்ப அந்த ரெண்டு மோட்லயுமே என்ன பாசிபிலிட்டி frequency வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? கேஸ் நம்பர் 1 ns minus nr equal to I can say that is 120 times of rotor frequency divided by number of poles. Second case ns plus nr equal to again 120 times of rotor frequency divided by number of poles. Clear? Okay, next first case la substitute பண்ணுங்க. First case la see while checking the relative speed going into magnitudes அப்படினா it can be written as nr minus ns எழுதலாம் அப்படினா ns minus nr எழுதலாம். That is correct. ஆனா இப்ப நியூமரிக்கலா ப்ராப்ளம்ஸ் ஆகும்போது I am going with nr ஓட வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க? rotor speed is 3000 rpm whereas synchronous speed is 1200 rpm. Clear? அப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது go with the higher value minus lower value. Don't get confused with this. Just I am going with this relation. நம்ம ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரே டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3000 ல இருக்கு, செகண்ட் ஒன் வந்து 1200 ல இருக்கு அப்படினா சேம் டைரக்ஷன்ல இருக்கும்போது we are going to separate. ஆனா எப்படி செப்பரேட் பண்ணுவோம்? higher value minus lower value. ஏன்னா நெகட்டிவ்ல வேல்யூ வரக்கூடாதுன்றதுக்காக. சோ இப்போ இங்க என்ன சொல்றேன் அப்படினா from this I can define rotor frequency become I am taking nr minus ns because nr is greater than ns. Clear? அப்ப 3000 minus 200 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? சாரி minus 1200 போட்டீங்க அப்படினா you will get 1800 rpm. This one total value magnitude மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 1800 rpm into number of poles எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6 poles divided by 120. Clear? How can you reduce this? That is twice 2 times of 6 is 12, 1 0 is getting cancelled, 9 times of 2 is 18, right? So that is going to be 90 hz. Case number 1, right? Second case அடுத்து என்ன வரும்னா ns plus nr. அப்ப ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 3000 plus 1200, that is going to be 4200 rpm equal to 120 rotor frequency f divided by p. Again p is 60, sorry 6 p is 64. அப்ப எவ்வளவு வரும்? 4200 p அந்த பக்கம் பாஸ் பண்ணுங்க, that will become 6 divided by 120. Clear? இது again cancel பண்ணுங்க. Again it will become 6 2 times 10 is getting cancelled out, it will become 210, right? So I can say 210 hz. Clear? So now there are two possible outputs. One is 90 hz, another one is 210 hz. So that is the correct answer. I hope you all understand. Actually நம்ம என்ன பார்த்தோம்? மூணு மோட் இருக்கும். மெஷின் வந்து எந்த மோட்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் பாசிபிலிட்டி எடுத்துக்கிட்டேன். செகண்ட் இந்த மோட வந்து ஃபைண்ட் பண்ணும்போது ஒன்லி வந்து டூ கேसेस தான். ஒன்னு வந்து ரோட்டரோட டைரக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு இல்லையா? அது ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். சேம் டைரக்ஷன். ரோட்டர் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொட்டேட் ஆச்சு அப்படினா ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல ரொட்டேட் போனாங்க அப்படினா ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அடிஷனல்ல வரும்போது ஸ்லிப்போட வேல்யூ கண்டிப்பா greater than 1 தான் வரும். சப்ட்ராக்ஷன்ல வரும்போது ஸ்லிப்போட வேல்யூ வந்து என்ன வரலாம்? less than 1 வரலாம், இல்ல less than 0 விட கம்மியா போகலாம். 0 விட கம்மியா போச்சுனா ஜெனரேட்டிங் மோட், 1 விட கம்மியா போச்சுனா அது மோட்டரிங் மோட். அதாவது 0 க்கு 1 க்கு நடுவுல வச்சுனா மோட்டரிங் மோட். சோ இத வச்சு மோட வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்?
frequency வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். அதாவது relative speed வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can easily identify the rotor frequency, that is variable frequency. So இப்போ இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can bring two possible frequency at the rotor side. One is 90 Hz, another one is 210 Hz. Corresponding modes என்ன சார் வந்தது? One is generating mode, second one is braking mode. Clear? ஏன்னா இதுல ஸ்லிப்போட வேல்யூ வந்து less than 0 ஆயிடுச்சு. Less than 0 னா generating mode, இதுல வந்து greater than 1 போயிடுச்சு, that is called what? Braking mode, right? I hope you all understand. வேற ஏதாச்சும் doubts இருந்தா you can ask in the comment section, right? So thanks for watching our videos. Thank you all.